ओम गुरु ब्रह्मा गुरु विष्णु गुरुदेवो महेश्वरा पुरुष साक्षात परब्रह्मा तस्मै श्री गुरुवे नमः गुरु दक्षिणामूर्ति भगवान திருவடியில் போற்றி போற்றி ஓம் ஆதித்யாய சோமாய மங்களாய புதாய சக்ர சுக்ர சனிப்பேச் ராகவே கேதவே நமக ஓம் மூலா சரவண பவகுகாய நமக. உலகெங்கும் வாழும் இனிய சகோதர சகோதரிகளுக்கு வணக்கம். நம்ம சேனலுக்கு ஆதரவு கொடுத்துட்டு வர எல்லா நல்ல உள்ளவங்களுக்கும் முதல்ல நன்றி. நம்ம இன்னைக்கு இந்த பதிவுல என்ன பார்க்கறோம்னா 2024 செப்டம்பர் துலா ராசிக்கான ராசி பலன்களை பார்க்கிறோம். இந்த ராசி பலன்கள்ல முதல்ல கிரகங்கள் எங்கெங்க மாறி இருக்கு, அதனால என்ன பலன்கள் மாறி இருக்கு அப்படிங்கிறதையும், உங்க ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரங்களுக்கும் உண்டான சுப நாட்கள் எது எது, அசுப நாட்கள் எது எது, யோக நாட்கள் எது எது அப்படிங்கிற விஷயத்தையும், நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் எது அப்படிங்கிறதையும், உங்களோடு வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு படம் வீட்லையும் அலுவலகத்துல ஆபீஸ்ல உங்க பாக்கெட்ல உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு படம். ஆக எல்லா விஷயங்களையும் சந்திராசனம் உட்பட இதை பார்க்க போறோம். வாங்க நம்ம மூல பார்க்க போலாம், ராசி பலன்களை போலாம். துலா ராசி நேயர்களே, முதல்ல உங்க ராசிநாதன், ராசிக்கும் அவர் தான் அதிபதி, 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானம், இன்சூரன்ஸ், அடுத்து கோர்ட்டு கேசு வம்பு வழக்கு என்று சொல்லக்கூடிய அந்த 8ஆம் இடத்திற்கும் அதிபதியான சுக்கிரன் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல நீச்சமாயிட்டார். எத்தனாம் தேதி? 17ஆம் தேதி வரைக்கும் நீச்சமாகிறார். இப்ப 17ஆம் தேதி வரைக்கும் நீச்சம் ஆகிறார். அப்படிங்கிறப்போ இந்த மாதம் ஆரம்பத்துல 17ஆம் தேதி வரைக்கும் அவரு சுக்கிரனா இருக்கிறதுனால உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாமல் போகலாம். உங்க ராசிநாதனா இருக்கிறதுனால உங்களுடைய உடல்நிலை சரியில்லாமல் போகலாம். உங்களுடைய மனைவிக்கும் உடல்நிலை சரியில்லாமல் போகலாம். ஏன்னா 12ஆம் இடம். அதே மாதிரி சுக்கிரனுடைய காரகத்துவத்துல தொழில் செய்யக்கூடிய இந்த லக்ஸூரியஸ் தொழில், ஆடை ஆபரணம் தொழில் செய்யறவங்க எல்லாம் கொஞ்சம் உஷாரா இருக்கணும். ஏன்னா சுக்கிரன் 12ஆம் இடத்துல, ராசிக்கு 12ஆம் இடத்துல நீச்சமா இருக்கிறதுனால நீங்க வண்டி வாகனத்துல போறப்ப ரொம்ப கொஞ்சம் ஜாக்கிரதையா போகணும். ஏன்னா 12ஆம் இடத்திலேயே கேதும் இருக்கிறார். அதனால இந்த மாசம் ஆரம்பத்துல உடல்நிலையை பொறுத்த வரைக்கும், உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ரொம்ப ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய மாதம். 18ஆம் தேதிக்கு மேல இந்த நிலைகள் அப்படியே மாறிடும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 2க்கும் 7ஆம் இடத்திற்குமான தனம் வாக்கு குடும்பஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்திற்கும் மனைவி கலத்திரம் என்று சொல்லக்கூடிய, அதாவது கூட்டு தொழில் வியாபாரம் என்று சொல்லக்கூடிய 7ஆம் இடத்திற்கும் அதிபதியான சுக்கிர பகவான் 9ஆம் இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். பாக்கியஸ்தானத்துல அமர்ந்திருக்கிறார். 2ஆம் அதிபதி 9ஆம் இடத்துல அமர்றப்ப மிக சிறப்பான ஒரு தனவரவு, திருமணத்துக்கு முயற்சி பண்றவங்களுக்கு அருமையான ஒரு நிலை, மேல் படிப்பு படிக்கிறவங்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம், தொலைதூர பயணங்களை மேற்கொள்றவங்களுக்கு இது ஒரு சிறப்பான காலகட்டம். அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு 3க்கும் 6க்கும் அதிபதியான 3ஆம் இடங்கிறது தைரிய வீரிய ஸ்தானம், யோகஸ்தானம், இளைய சகோதரம் சொல்லக்கூடிய 3ஆம் இடத்திற்கும் ரண ரோக சத்ரு என்று சொல்லக்கூடிய 6ஆம் இடத்திற்குமான குரு பகவான் 8ஆம் இடத்துல இருக்கிறார். அதனால உங்க உடல்நிலையில கண்டிப்பா நீங்க ஜாக்கிரதையா பார்த்துக்கணும். வண்டி வாகனத்துல போறப்ப ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா போங்க. அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கு சுக பஞ்சமாதிபதியா வரக்கூடிய சனி பகவான் வக்ரம், இந்த மாசம் வக்ரம் தான். அப்போ வக்ரமா இருக்கிறதுனால உங்களுடைய இடைநிலை படிப்பு, சுகஸ்தானம், தாயினுடைய உடல்நிலை இதெல்லாம் கொஞ்சம் இந்த மாசம், அதாவது மொத்தத்துல இந்த மாதம் நீங்களும் உங்க குடும்பமும் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா குரு 8ஆம் இடத்துல மறைகிறப்ப குழந்தைகளுடைய விஷயத்திலையும் ஜாக்கிரதையா இருக்கணும். உங்களுடைய உடல்நிலை, உங்களுடைய மனைவியினுடைய உடல்நிலை, உங்கள் தாயினுடைய உடல்நிலை. அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா
உங்க ராசிக்கு 11ஆம் இடத்து அதிபதியான சூரிய பகவானும் 11ஆம் இடத்து அதிபதி லாபஸ்தான அதிபதி லாபஸ்தானத்திலேயே ஆட்சி. இது ஒரு உண்மையிலே ஒரு அற்புதமான ஒரு காலம். ஆக தனவரவு சூரியனுக்கு உங்களுக்கு அரசு துறையில அரசு தொழில்களுக்கு முயற்சி பண்றவங்க, போட்டி தேர்வுக்கு, அடுத்தது உயர் அதிகாரிகளுக்கு, இவங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு அற்புதமான காலகட்டங்கள். உங்களுக்கு 11ஆம் இடம் அப்படிங்கிறது காலபுருஷனுக்கு 5ஆம் இடம், பூர்வ புத்திரஸ்தானம். அப்ப பூர்வீக சொத்துக்கள் ஏதாவது பிரச்சனை இருந்ததுன்னா அதெல்லாம் தீர்வுக்கு, குழந்தைகள் இல்லையே அப்படின்னு வருத்தப்படுறவங்களுக்கு கரு உருவாகிறதுக்கு உண்டான இது ஒரு காலகட்டம். திருமணம் கைகூடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். ஆக உடல்நிலை மட்டும்தான் நீங்க ரொம்ப ஜாகிரதையா பார்த்துக்கணும். 16ஆம் தேதிக்கு மேல சூரிய பகவான் அவரும் உங்க ராசிக்கு 12ஆம் இடத்துல வர்றாரு. ஆக உங்களுக்கு பாக்கியாதிபதி என்று சொல்லக்கூடிய 9ஆம் வீட்டு அதிபதிக்கு 9ஆம் வீட்டுக்கும் 12ஆம் வீட்டுக்கும் அதிபதியான முதல் பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார். பாக்கிய ஸ்தானாதிபதி லாபம். ஆக தனவரவுக்கு குறைவே இல்லை, நிகரற்ற தனவரவு அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சுக்கிரன் ஆட்சி ஆகிறார் 18ஆம் தேதிக்கு மேல. உங்களுக்கு 2ஆம் இடத்திற்கு 7ஆம் இடத்திற்கு அதிபதியான செவ்வாய் பகவான் 9ஆம் இடத்துல பாக்கியஸ்தானத்தில் இருக்கிறாரு. லாபஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. பாக்கியாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கிறாரு. அப்பா சூப்பரான காலகட்டம். உடல்நிலையில ரொம்ப ரொம்ப ஜாகிரதையா இருக்கணும். உங்களுடைய தந்தையினுடைய உடல்நிலை ரொம்ப முக்கியமா பார்த்துங்க. உங்களுடைய உடல்நிலை, மனைவியினுடைய உடல்நிலை, ஆக மருத்துவ விஷயத்துல மட்டும், உடல் ஆரோக்கியத்துல மட்டும் நீங்க ரொம்ப கொஞ்சம் கவனமா இருந்துக்குங்க. மற்றபடி போக்குவரத்துல கவனமா இருந்துங்க. மற்றபடி தனவரவுக்கு பஞ்சமில்லாத ஒரு அற்புதமான ஒரு மாதமா இந்த மாதம் துலாம் ராசிக்காருக்கு இருக்குது. திருமண பக்கமெல்லாம் பணம் வரும். நீங்க நினைக்கிற காரியம் எல்லாம் முடியும். அந்த மாதிரி அற்புதமா இருக்குது. பட் ஆனா 17ஆம் தேதி வரைக்கும் சுக்கிரன் நீச்சம். அதனால பிற்பகுதி ரொம்ப அருமையா இருக்கும், அற்புதமா இருக்கும். சரி, துளாராசி நேயர்களுக்கான சந்திராசனம் 22/9/24 காலை 6 முதல் 24/9/24 காலை 9:50 வரைக்கும் சந்திராஷ்டமம். சித்திரை 3-4 பாதங்களை பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் செப்டம்பர் 2, 4, 8, 10, 12, 14, 15, 17, 18, 20, 22, 25, 29 ஆகிய நாட்கள் சுப நாட்கள். அசுப நாட்கள் செப்டம்பர் 9, 11, 13, 23, 27. யோக நாட்கள் செப்டம்பர் 18, 20. இதுல சில நாட்கள் விடுபட்டிருக்கும். அதெல்லாம் மத்தியம பலனை கொடுக்கக்கூடிய நாட்கள். அதனால அதை நம்ம பெருசா எடுத்துக்கிறதுல. அடுத்து நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் ராசியினுடைய அதிபதியான மகாலட்சுமி வழிபாட்டோட சக்கரத்தாழ்வார் வழிபாடு உங்களுக்கு எப்பவுமே ஒரு சிறப்பா இருக்கும். உங்களுடைய வாழ்க்கையில உறுதுணையா இருக்கும். நீங்க உங்களோட வைத்துக் கொள்ள வேண்டிய ஒரு படம் சித்திரகுப்தனுடைய படம் உங்களுக்கு மிக மிக சிறப்பு. அடுத்து சுவாதி நட்சத்திர பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் செப்டம்பர் 1, 3, 6, 9, 11, 13, 15, 16, 18, 19, 21, 23, 26, 28. அசுப நாட்கள் செப்டம்பர் 1, 10, 12, 14, 24, 28. யோக நாட்கள் செப்டம்பர் 19, 21. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாட்டோடு நரசிம்மர் வழிபாடு உங்களுக்கு மிக மிக சிறப்பு. நீங்க வைத்துக் கொள்ள வேண்டிய படமும் நரசிம்மர் படம் தான். விசாகத்துல 1, 2, 3 பாதங்கள்ல பிறந்தவங்களுக்கான சுப நாட்கள் செப்டம்பர் 4, 7, 10, 12, 14, 16, 17, 18, 20, 22, 24, 27 ஆகிய நாட்கள் சுப நாட்கள். அசுப நாட்கள் செப்டம்பர் 2, 11, 13, 15, 25, 29. யோக நாட்கள் செப்டம்பர் 20, 22. நீங்க வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாட்டோடு திருச்செந்தூர் முருகன் வழிபாடு. ரொம்ப ரொம்ப வருஷத்துக்கு ஒரு தடவையாவது நீங்க திருச்செந்தூர் போயிட்டு பாருங்க. உங்க வாழ்க்கை நிலை எப்படி இருக்கும் பாருங்க, அருமையா இருக்கும். நீங்க வைத்துக் கொள்ள வேண்டிய படமும் திருச்செந்தூர் முருகனுடைய படம் தான். மீண்டும் அடுத்த பதிவுல சந்திக்கும் வரை எல்லாம் உள்ள எம்பெருமான் முருகப்பெருமான் உங்களுக்கு எல்லா வளங்களையும் நலங்களையும் வழங்க வேண்டும் என்று வேண்டி இந்த பதிவினை நிறைவு செய்கிறோம். நன்றி.